ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் சுவையான லெமன் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேர் குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்ருப்பாங்க. நீங்கள் குழந்தைங்கள இட்டுக்கிட்டு ஆசையாக இன்ப சுற்றுலா செல்வீங்க. அப்போ நீங்கள் இது மாதிரி சாதத்தை செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா சுவையாக இருக்கும். அதை செய்வதற்கான பொருட்பாக்காங்க. இந்த பாருங்கள், வெங்காயம் ஒரு கப்பு, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, அப்புறமா முந்திரி ஒரு 10 முந்திரி, வேர்க்கடலை ஒரு இது எடுத்துக்கலாங்க. அப்புறம் தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை மஞ்சள் தூள் போட்டு புழிஞ்சி வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு அளவு சாதம் எடுத்துருக்கேங்க. இப்போது ஒரு கடாயை பற்ற வச்சுக்கலாங்க. நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. நீங்களும் இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கலாங்க. அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நான் கடுகு, உளுத்தம் பருப்பும் இஞ்சி எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். முதல்ல பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. வேர்க்கடலையும் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது போட்டு எல்லாம் கலக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நான் காஞ்ச மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1 கிள்ளி போட்டிருக்கேங்க. இது வதங்கிச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிஞ்சி வச்சுருக்கிற லெமனை சேர்த்துக்கலாங்க. லெமன் சாறை இது ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வரட்டும். வந்தவுடனே இறக்கிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இதோட இறக்கிக்கலாம். நம்ம சாதத்தோடு கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா கிளறிடலாம். இந்த பாருங்கள், சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு சேர்ந்து எடுத்து கொண்டு போங்க. நீங்கள் சுற்றுலா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க பசிக்கும் போது எடுத்து கொடுக்கலாம். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு கிரேவி அது கூட பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய் கிரேவி தாங்க பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுவும் சூப்பராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இந்த சம்மர் சீசனை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணலாம் சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் தயிர் சாதம் தாங்க பண்ண போகிறேன். தயிர் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். திராட்சை ஒரு கப்பு, மாதுளம்பழம் சீட்ஸ் அது ஒரு கப்பு வச்சுருக்கேங்க. துருவின கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். பாருங்கள், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாய் வச்சுருக்கோம். நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே இந்த முந்திரியை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலையும் மிளகாவும் போட்டுக்கலாம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு சாப்பாடு ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் போட்டாச்சுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கேரட் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த திராட்சை போட்டுக்கலாம். அடுத்தது மாதுளம்பழம் கொட்டை போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம தயிர் தாளித்து வச்சுருக்கோம், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துடலாங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலக்கி வச்சாச்சு தயிர் சாதம். இதில் கொத்தமல்லியை தூவிக்கலாம். நீங்கள் வந்து சம்மர் சமயத்தில் பசங்களை வெளியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா மதியம் லஞ்சுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த சம்மர் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் தாளித்த சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்களா, ஒரு கப்பு தாளித்த சாதம் வடித்து வேக வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கப்பு வந்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லிங்க, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் வச்சுருக்கேங்க. கடாய் காஞ்சிச்சிங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டேன். இப்போது வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கண்ணாடி பதம் ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலரி கொடுத்துடலாம். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டு கிளறிடலாங்க. இல்லை பாருங்கள், அட்டகாசமான சுவையில் ரெடி ஆகிடுச்சிங்க தாளித்த சாதம் சின்ன வெங்காயம் போட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் குழந்தைங்கள வெளியே சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போகும்போது மதிய டைமில் இது மாதிரி லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான சின்ன வெங்காயம் தாளித்த சாதங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நானும் புளியோதரை தாங்க செய்ய போகிறேன். இப்போது அதுக்காக நான் ஜிஆர்பி புளியோதரை மிக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேங்க. நீங்கள் குழந்தைங்கள வெளியே அழைச்சிட்டு போகும்போது திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் லஞ்சை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த புளியோதரை மிக்ஸை வந்து பயன்படுத்திக்கலாங்க. இந்த ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அந்த எண்ணெயில் நீங்கள் இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், இந்த ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் புரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சுருக்க சாப்பாட்டில் இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இந்த புளியோதரை மிக்ஸ் பொடியை கலந்துக்கலாம். இதை கலந்துடலாங்க. சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுங்க. இந்தாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிட்டேன். சுவையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இதை போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. லஞ்ச் டைமில் அவங்களும் சுற்றுலா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சம்மர் லீவை வந்து குழந்தைங்களுக்கு நல்லபடியாக இது மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்களும் சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.